அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதுபெரும் அரசியல் தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான திரு நல்லக்கண்ணு காலமானார். மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் காலமான செய்தி தற்போது அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்கள். வணக்கம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தற்பொழுது காலமாகி இருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில அதி தீவிர சிகிச்சை மூலம் மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நல்லக்கண்ணு அவர்கள் தற்பொழுது காலமாகி இருக்கிறார் என ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஏற்கனவே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காலை முதலே கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் வருகை புரிந்து இருக்கிறார்கள். தற்பொழுது தொண்டர்களுடைய வருகை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 101 வயதான நல்லக்கண்ணு அவர்களுக்கு நோய் தொற்று மற்றும் இணை நோய்கள், அதாவது இரத்த கொதிப்பு, சிறுநீரக கோளாறு, உணவை விழுங்க முடியாமை உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பல்வேறு மருத்துவத்துறை நிபுணர்களால் அதி தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவே அவருடைய உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்ட நிலையில அவருக்கு செயற்கை சுவாச கருவி சிகிச்சை மூலம் மருந்துகள் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைப்படி அதிகரிக்கப்பட்டு தொடர்ந்து அவருடைய உடல்நிலையை அதி தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணித்து வந்த நிலையில் தற்பொழுது அவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்பில் இருந்து வந்த காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் நல்லக்கண்ணு அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார். இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த அந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களிடம் நம்மிடம் பேசும்போது கூட அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பங்கு பெற்ற போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன் என அவருடைய அந்த போராட்ட காலங்களை அவர் நினைவு கூறியிருந்தார். இந்த நிலையில தான் தற்பொழுது அதி தீவிர சிகிச்சை பிரிவில் நல்லக்கண்ணு அவர்கள் இருந்த போதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்ததால் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் நம்மை விட்டு பிரிந்தார் என ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து அவரது சிகிச்சைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மருத்துவ குழுக்களுக்கும் அரசுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அவர் உயிரிழந்ததற்கு பிறகு உயிரிழந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் உடல் எங்கே எடுத்து செல்லப்படும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இல்லம் அலுவலகமான பாலன் நிலத்துல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து பாலன் இல்லம் எடுத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அவருடைய உடலை மருத்துவமனைக்கு அவரை தானமாக கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைத்ததற்கு பிறகாக மீண்டும் அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அந்த ஆராய்ச்சிக்காக அவரது உடல் ஒப்படைக்கப்படும். தற்பொழுது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பாலன் இல்ல, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெங்கட், தற்போது மருத்துவமனையில மருத்துவர்கள் நீண்ட நாட்களாக போராடி சிகிச்சை அளித்தும் கூட அது பலனளிக்காத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறதா? அதில் மருத்துவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கு வெங்கட்? குறிப்பாகவே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுவதும் பிறகு அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பவுமா இருந்த நிலையில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில குறிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலை குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவுல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. கடந்த 24 தினங்களாகவே சிகிச்சையின் போது அவரது உடல்நிலை ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்தது. பல்துறை மருத்துவ குழு தீவிர சிகிச்சைகள் அவருக்கு வழங்கியது. குறிப்பாக அதி தீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில தான் இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கக்கூடிய தன்மை படிப்படியாக அவருக்கு குறைந்திருக்கிறது. அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து அதி தீவிர சிகிச்சையில் இருந்த போதும் கூட நல்லக்கண்ணு அவர்களுடைய முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்துமே செயல் இழந்ததால் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் அவர் காலமானார் என மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினமே அவர் உடல்நிலை மிகவும் பின்தங்கியது என மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டது. அதற்கு பிறகாக நேற்று முதல் முறையாக என கடந்த சில நாட்களாகவே அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாலும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில முதல் முறையாக நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல்நிலை குறித்து அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகாக இன்றைய தினம் அவர் காலமானார், என்ன காரணத்துக்காக காலமானார் உள்ளிட்ட
காரணங்களோடும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என்பது தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பிப்ரவரி 1 நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 24 தினங்களாகவே சிகிச்சையின் போது உடல்நிலையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்தது. பல்வேறு மருத்துவ குழு தீவிர சிகிச்சையும் அதிதீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து வந்தன. இன்று அதிகாலை முதலே மருந்துகளை ஏற்கக்கூடிய தன்மை படிப்படியாக குறைந்தது. அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்து அதிதீவிர சிகிச்சைகள் இருந்த போதும் கூட முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்துமே செயலிழந்ததால் இன்று மதியம் 1:55 மணி அளவில் அவர் காலமாகி இருக்கிறார் என மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தி அறிந்ததற்கு பிறகாக பல்வேறு நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு வர இருக்கிறார்கள். முன்னதாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவராக முன்பு தொடர்ந்து இணைப்பில் இருங்க பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாலபாரதி அவர்கள். மேடம் வணக்கம். தோழர் ஆர் நல்லக்கண்ணு காலமானார். தொடர்ந்து இயற்கையோடும் மருத்துவத்தோடும் கடும் போராட்டத்தை நடத்தி உயிரிழந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தி. தோழர் RNK என்று கட்சி அணிகளால் இடதுசாரி கட்சிகள் முழுவதும் அவ்வாறான ஒரு பேரன்பு கொண்ட தோழரை இழந்திருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. தொடர்ந்து அவர் தன்னுடைய உடல்நிலையில் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் சிறைக்குள்ளும் சிறையில் நடந்த பல சித்திரவதைகளினால் அவர் தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக ஒப்படைத்தவர். ஒரு மிகச்சிறந்த மகத்தான போராளி. இந்திய நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை வைத்திருக்கிறார். தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவைகளை வென்றெடுப்பதற்கும் மதவாத சக்திகளிடமிருந்து இந்திய நாட்டை ஒரு மதச்சார்பற்ற அரசியல் பண்புக்குள் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணியில் தோழர் RNK அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நேரத்துல அவருடைய இழப்பு என்பது இடதுசாரி கட்சிகளுக்கும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த இடத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் மார்க்சிய தத்துவத்தோடு ஒவ்வொருவரும் அவருடைய பதாகையை உயர்த்தி பிடிப்போம் என்று அவருக்கு இந்த நேரத்தில் புகழஞ்சலியை மிகுந்த நெகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளம் தலைமுறையினர் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அல்லது அரசியலில் இருப்பவர்கள் திரு ஆர் நல்லக்கண்ணுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை என்னவா நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு, நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று என்பது மக்களின் மீதான பற்று. மக்களின் மீதான பற்று என்பது அவங்க 2 பகுதியாக இருக்கிறாங்க. ஒண்ணு தொழிலாளி வர்க்கம், இன்னொன்னு உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு வர்க்கம். இதுதான் உலக அளவிலும் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கு. ஆகவே இதுதான் மிக முக்கியமான அரசியல். இன்றைக்கு வேலை இல்லாத பிரச்சனை, பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் எவ்வளவோ படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில்லாத இளைஞர்களை தான் மிக குறைந்த ஊதியத்துக்கு முதலாளித்துவம் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உலக அளவுக்கு இந்தியாவிலும் தீவிரப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்றால் இளைஞர்கள் நாட்டுப்பற்றோடும் இன்றைக்கு மார்க்சிய ஒரு பொது உடைமை தத்துவார்த்தம் என்பது எவ்வளவு பெரிய உண்மை, உழைப்பு சுரண்டல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதை தடுப்பதற்கான அரசியல் ஏன் களத்துல முன்னுக்கு வரல, அதை கம்யூனிஸ்ட் இயக்கம் எடுத்தது, அதை தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எடுத்தார்கள். ஆகவே அந்த அரசியலின்பால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தோழருடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. நன்றி திருமிகு பாலபாரதி. இணைப்பில் வந்து இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டமைக்கு. முதுபெரும் பொது உடைமை சிந்தனைவாதியான ஆர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் காலமானார். பிப்ரவரி 1 முதல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்ததாகவும் தொடர்ந்து கடைசி வரை அதற்கான மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். தற்போது மருத்துவமனையில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார், அங்கு என்ன நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். காலையிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் வீரபாண்டியன், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியோட சிலர் சமூகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை புரிந்திருக்கிறார். அதாவது முன்னதாகவே நேற்று முன்தினமே அவரது உடல்நிலை மிகவும்
என்ற தகவல் வந்ததற்கு பிறகாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களாகவே வந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில அவரை அந்த மருத்துவமனையில் அப்போது இதற்கு முன்பாக வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே அவரிடம் கற்க வேண்டிய மிகப்பெரிய பாடம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் மாண்பாக நடத்தக்கூடியவர், மக்களுக்காக நாட்டுக்காக போராடியவர், தற்பொழுது இயற்கையுடன் போராடி வருகிறார். அவர் அதாவது கடந்த முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது எப்படி மீண்டு வருவாரோ அதே போல இந்த முறையும் மீண்டு வர வேண்டும் எனதான் வந்த அனைத்து தலைவர்களுமே கூறிய ஒரு கருத்தாக இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று மதியம் 1:55 மணி அளவுல அவர் உயிர் பிரிந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த தகவல் உயிர் பிரிந்தார் என்கிற தகவல் கிடைத்ததற்கு பிறகாக தமிழகத்திலிருந்து ஏற்கனவே அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருக்கிறது என தகவலை கேட்டவுடனே கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் காலை முதலே மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில அவர் காலமானார் என்ற செய்திக்கு பிறகாக அப்ப சென்னை, அதே போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் தற்பொழுது மருத்துவமனைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மருத்துவமனை வந்திருக்கிறார். அவர் தற்போது மேலே சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அந்த நடைமுறைகளை முடித்ததற்கு பிறகாக அவருடைய உடல் என்பது பாலன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும், அங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியின் தற்பொழுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மருத்துவமனையில் இருக்கிறார். முன்னதாக மதிமுகவுடைய முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ முன்னதாக நல்லக்கண்ணு அவர்களை சந்தித்திருந்தார். இந்த நிலையில தான் தொடர்ச்சியாக அவர் காலமான செய்திக்கு பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கும். அதற்கு முன்னதாகவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல் என்பது சீனர்கள் இருக்கக்கூடிய பாலன் அந்த அலுவலகத்தில் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில மற்ற சிகிச்சை பெற்று வரக்கூடிய மற்ற நோயாளிகளுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வீரபாண்டியன் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். மற்ற நோயாளிகளுக்கும் வரக்கூடிய நபர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவருடைய உடல் என்பது தீநகரில் இருக்கக்கூடிய பாலன் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்திருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வந்திருந்தார். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த சம்பவம் அவர் காலமானார் என்கின்ற செய்திக்கு பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெங்கட், தற்போது பிற்பகல் 1:55 மணி அளவுல நல்லக்கண்ணு அவர்களினுடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை அறிக்கை என்பது தெரிவிக்கிறது. அந்த மருத்துவமனை அறிக்கையில கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாகவே நேற்று முன்தினம் முதலே அவருக்கு அந்த உடல்நிலை என்பது பின்னடைவு ஏற்பட்டது என கூறப்பட்ட நிலையில அந்த செய்தி அப்போதுதான் எனக்கு கடந்த காலங்கள்ல அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அப்போது எப்போதுமே மருத்துவமனை சார்பாக அறிக்கை என்பது வழங்கப்பட்டதில்லை. நேற்று முன்தினம் அவரது உடல்நிலை பின்னடைவு சந்தித்தது என கூறப்பட்ட நிலையில் தான் நேற்று மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில அவர் நல்லக்கண்ணு அவருக்கு காலமாகிறார் என அந்த அறிக்கையின் மூலம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில பிப்ரவரி 1ஆம் தேதி நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திரு ஆர் நல்லக்கண்ணு காலமானார், உங்களுடைய இரங்கல் செய்தி பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ் சமூகத்திற்கு மிகவும் துயரமான சம்பவம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் பிறந்தாரா, வளர்ந்தாரா, வாழ்ந்தாரா என்று எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கு அவருடைய வாழ்க்கையை பார்த்தால். அப்படிப்பட்ட நேர்மையான, ரொம்ப ஒரு தாழ்வான ஆட்களை பார்த்தால் அவர் எப்படி அரவணைத்துக் கொள்வார், எந்தவித ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதை எத்தனை முறை அவர் பேசியிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் மீண்டும் 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 அதை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை, தமிழ் மக்களை நேசிப்பவர், எந்த சாதி மதம் அப்பாற்பட்டு எல்லோருடையும் பழகக்கூடியவர். ஒரு பொது உடைமை கட்சியில் எல்லோரும் இயல்பாக எளிமையாக இருப்பது வேறு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தேசம் கண்டிருக்கிறதா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இந்த சமூகம், தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வேதனை. அவருடைய செயல்பாடுகள், அவர் ஆற்றிய பணிகள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்களுடைய புகழ், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய சுதந்திர போராட்டத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு அனைத்தும் வரலாறாக மாறும். ஆகவே அவரை இழந்து இருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாணவர் பருவத்திலேயே சுதந்திர போராட்டத்திற்கு வந்து அதற்கு பிறகு ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவராக நீண்ட நெடிய காலம் தன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை வாழ்ந்தவர் திரு நல்லக்கண்ணு. இன்றைய இளம் தலைமுறை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? ஏராளம் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த அரசியலில் இவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு விரும்பினால் அதுக்கு காரணம் ஐயா நல்லக்கண்ணு என்று தான் சொல்ல வேண்டும். நான் பல பேட்டிகளில் சொல்லி இருக்கிறேன், ரோல் மாடல் யார் என்று கேட்டால் நான் RNK என்று சொல்வேன். தோழர் RNK இல்லாமல் அரசியலில் ஒருவரும் எளிமையை கடைபிடிக்க முடியாது. அவருடைய நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்வதெல்லாம், இப்படி ஒரு மனிதர் இந்த தேசத்தில் இருந்தார், ஒரு எளிமையாக வாழ்ந்தார், மகாத்மா காந்தியடிகள் எப்படி இருந்தாரோ அதை பின்தொடர்ந்தார் என்று சொல்லலாம். அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு முறை சொன்னார், நான் சுதந்திர போராட்ட தியாகியா இருக்கும் போது என்னுடைய பல்லை ஒடித்து விட்டார்கள், என்னுடைய மீசை வைத்திருக்கிற மீசையை நெருப்பு வைத்து சுட்டார்கள், இவ்வளவு பெரிய மீசை உனக்கு தேவையா என்று. பல பகுதிகளில் நாங்கள் சென்றிருக்க திருநெல்வேலி பக்கம் எல்லாம் சொல்லுவார், இந்த பகுதியெல்லாம் நாங்கள் மறைந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்திய காலங்கள் உண்டு சுதந்திர போராட்டத்திலே. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த கால தலைமுறை, இளைய தலைமுறை குறிப்பாக அவரை படிக்க வேண்டும், அவர் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த தமிழ் சமூகம் RNKவை மறக்காமல் இருப்பதற்கு மணிமண்டபம் கட்டுவீர்கள், அவருக்கு சிறப்பு செய்வீர்கள் என்ற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அவர் நினைவு கூறும் வகையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார், பொது உடைமை கட்சியில சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தார், எந்தவித அரசியலிலும் ஆகட்டும் பொது வாழ்க்கையில் ஆகட்டும் அவர் கட்சியிலும் ஆகட்டும் ஒரு தும்பப்பூ போன்ற ஒரு தலைவராகத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி திரு செல்வ பிறந்தகை, இணைப்பில் வந்து இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சைகள் அளித்த போதும் அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் 1:55 மணிக்கு காலமானார் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. மாணவர் பருவத்திலிருந்தே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நல்லக்கண்ணு தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்ட களங்களை கண்ட ஒருவராக இருந்திருக்கிறார். பொது வாழ்வில் நீண்ட காலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய மறைவு பேர் இழப்பு என்று தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் என்பது அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமான பாலன் இல்லத்தில் வைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அடித்தட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருது வழங்கி பாராட்டி இருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் இளைஞர்களை திரட்டி போராடிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாகவும் நல்லக்கண்ணு விளங்கி இருக்கிறார். பல்வேறு காரணங்களால் உடல்நல குறைபாடுகளால் அடிக்கடி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் தற்போதைய சிகிச்சையிலும் அவர் மீண்டு வந்து விடுவார் என்கிற நம்பிக்கையை தொடர்ந்து இடதுசாரி இயக்க தலைவர்கள் முன்வைத்து வந்த நிலையில் கொடுக்கப்பட்ட மருந்துகள் அவருடைய உடல் ஏற்காத காரணத்தால் அவர் பிற்பகல் 1:55 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்து விட்டதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு. அவருடைய 80வது பிறந்த நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வசூலித்த 1 கோடி ரூபாய் நிதியை கட்சிக்காக மீண்டும் அந்த நிதியை அவர் கட்சிக்கே அளித்து விட்டார். அதே போன்று தகைசால் தமிழர் பரிசு தொகையாக கொடுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாயோடு கூடுதலாக 5000 ரூபாய் சேர்த்து அதையும் திருப்பிக் கொடுத்தவர் நல்லக்கண்ணு.